லக்ஷ்மி, அப்பா, உனக்கு சரியாயிடுச்சம்மா? இன்னைக்கு திரும்பவும் நீ மறக்க முடியாத உதவி பண்ணிருக்க. ரிஷி உயிரை காப்பாத்திருக்க. நீ பண்ற உதவிக்கெல்லாம் என்ன கைமாறு பண்ண? அப்பா இல்ல, ப்ளீஸ் இந்த மாதிரி பேசாதீங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்ணேன்னு உங்களுக்கே தெரியும். இது என்னோட கடமைப்பா. இதுக்கு கடமைன்னு சொல்லலாம், உன் புருஷன் மேல உள்ள அன்புன்னு சொல்லலாம். அதெல்லாம் இருக்கட்டும், நீ நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீ நல்லா தான் இருப்ப, ஏன்னா நீ இந்த வீட்டு பெண் சிங்கமாச்சு. இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேனே, அதுதான் நிஜம். எனக்கு வயசா இருக்கலாம், ஆனா என் கண் பார்வை கூர்மையா இருக்கு. அம்மா, யாரு வயசாயிடுச்சுன்னு சொன்னது? சொல்ல போனா 4 கண்ணு இருக்கு, 2 இவங்களோடது. அப்புறம் மனசுல இருக்கிற கண்கள் எல்லாம் தெரிஞ்சுக்குது. லவ், அன்புன்னு ஏதோ சொன்னீங்கல்ல? அடடடடடடா, ஆயுஷ் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கான். நீ நல்லா இருடா, சந்தோஷமா இரு. இப்ப நான் சரியா தானே சொல்லியிருக்கேன்? ரிஷி மேல உனக்கு உண்மையான காதல் இருக்கு. அதுதான் ரிஷிக்கு உதவி பண்றதுக்காக உன்னை அனுப்பி இருக்கு. அதோட உனக்கு சக்தியும் கிடைக்குது. ரிஷியோட கஷ்டங்களை நீ எப்படியாவது போக்கிடுற. உண்மைதானே? இது லவ் தானே? இத பாருங்கம்மா, உங்க மனசுல என்ன தோணுதோ அதை அப்படியே சொல்லிடுறீங்க. அடுத்து அவங்கள வற்புறுத்தாதீங்க. லக்ஷ்மி, இன்னைக்கு நீ என் பையனோட உயிரை காப்பாத்தியிருக்க. தேங்க்யூ. இன்னொரு விஷயம், மத்தவங்க சொல்ற மாதிரி ரிஷி மேல இருக்கிற காதல் தான் உன்னை அவனை காப்பாத்த வச்சுதுன்னு சொல்லிடாத. அப்ப லவ் இல்லாம வேற என்ன நீலம்? அம்மா, நான் ஏதாவது சொன்னா அதை நீங்க ஒத்துக்கவும் மாட்டீங்க, தாங்கவும் மாட்டீங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்கள மாதிரி வீட்டுல இன்னும் சில பேர் இருக்காங்க. என் பேச்ச கேட்காதவங்கள சொல்றேன். அதனால பெட்டர் நான் மௌனமாவே இருக்கேன். நான் யாருங்கிறத இவளே ஒரு நாள் ஒத்துக்குவா. நீலம், நீ பேச. இங்க பாருங்க, இப்ப ஆர்கியூ பண்றதுக்கு எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என் மகன் ரிஷி அந்த ராவணனோட சிலைக்குள்ள எப்படி போனான், அதுதான் எனக்கு இப்ப முதல்ல தெரிய வேண்டிய விஷயம். என் பையனை கொலை பண்ண நினைக்கிற ஆள் யாரு? ஒருவேளை அந்த அந்த பல்விந்தர ரிஷி தானே பிடிச்சான். அதனால பல்விந்தர் ரிஷிய. லக்ஷ்மி, நீ எப்படி அந்த சிலைக்குள்ள போன? உனக்கு எப்படி தெரிய வந்துச்சு? அது நான் ரிஷிய தேடிக்கிட்டே இருந்தேன். அந்த இடத்துல நான் சுப்பு அண்ணனை அந்த இடத்துல பார்த்தேன். அவர் நம்மளோட ஒர்க்கர் தான். அவரையும் யாரோ மயக்க அடிச்சு ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. அவர்கிட்ட நான் என்ன இதுன்னு கேட்கும்போது அவர் ஒரு மாதிரி என்கிட்ட பேசினாரு. ரிஷியை யாரோ மயக்கமடைய செஞ்சதா அவர் சொன்னாரு. அது கேட்ட உடனே நான் மறுபடியும் ரிஷியை தேட கிளம்பிட்டேன். அப்பதான் நான் அந்த சிலைக்கிட்டேயே போனேன். லக்ஷ்மி, நீ சொல்றத பார்த்தா அந்த ஆளை நீ பார்க்கவே இல்லையா? சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. அது யாருன்னு கண்டுபிடிக்கலாம். சாரி மாம், டேட், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்ல முடியாது. ஆனா என்னை யார் கொலை பண்ண முயற்சி பண்ணான்னு எனக்கு தெரியும். நான் உங்க யாருக்கும் டென்ஷன் கொடுக்க விரும்பல. அந்த பல்விந்தரை நானே தனியா கவனிச்சுக்கிறேன். நான் தான் சொன்னல, கேட்டதானே? நீங்களா வர வேண்டாம், அந்த பல்விந்தரை நானே தனியா சமாளிக்கிறேன்னு சொல்ல. எப்போ சொன்னீங்க? ஆயுஷ், ஜோக்கிங் பிரதர், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். சரி, சீரியஸா பேசுறேன். உங்களுக்கு என்ன தோணுது? நான் உங்களை தனியா அங்க விட்டுருவேனா என்ன? இந்த மாதிரி இடத்துக்கு தனியா போக கூடாது. நோ சான்ஸ். அவன் சரியான கிறுக்கன், என்ன வேணா பண்ணுவான். ஆனா மாமா, உங்களுக்கு தான் உண்மை தெரியும்ல யார் கடத்துனாங்க. நீங்க எதுக்கு நீங்க உண்மையை வெளியே சொல்லல? அடா, அவங்க இன்னும் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இப்ப மட்டும் அவங்க டென்ஷன் இல்லாம இருக்காங்களா என்ன? இப்ப கூட அவங்க டென்ஷன்ல தானே இருக்காங்க. நம்ம குடும்பத்தோட எதிரி யாருன்னு கேட்டு அவங்க டென்ஷனா இருக்காங்க. அண்ணி சரியா சொல்றாங்க. டேய், நீ ஏன்டா அவளுக்கே எப்போ சப்போர்ட் பண்ற? அது ஏன் என்னால டெசிஷன் எடுக்க முடியாதா என்ன? நான் சொல்ல வேண்டாம்னு நினைச்சா, அதனால தான் எதுவும் சொல்லல. முதல்ல நாம பல்விந்தரை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் எல்லார்கிட்டையும் சொல்லணும். முன்னாடி பிடிக்கும் போது என்னாச்சு, ஓடி போயிட்டான். ஆனா இந்த வாட்டி மாட்டினா கண்டிப்பா அவனை விட மாட்டேன். இல்ல ப்ரோ, கரெக்ட் தான். இந்த தடவை விடக்கூடாது. ஓ, இத பாத்தீங்களா? நான் உங்க சைடுல பேசினேன். சரி ரிஷி, நாம இப்ப எங்க போயிட்டு அவரோட இருக்கோம்? வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அவன் வீட்டுக்கு எதுக்கு போகணும் ரிஷி? அது வந்து உனக்கு குணமாயிடுச்சு, எல்லா விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதானே? ஆமா மாமா, நீங்க அவனை பிடிக்க வருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அவன் கண்டிப்பா ஓடி போயிருப்பான். அதேதான். சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்லுங்களேன். ஸ்வீட் கடைக்காரன் ஸ்வீட்டை சாப்பிடுவானா? இல்ல. ஹோட்டல் நடத்துறவன் ஹோட்டல்லே தான் தூங்குவானா என்ன? இல்ல, தூங்க மாட்டான்.
திருட அவன் சொந்த வீட்லயே திருடுவானா? இல்ல இதுவும் அதே மாதிரி தான். திருட அவனோட வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருப்பானா என்ன? இல்ல சோ திருட அவன் வீட்டுல ஒளிஞ்சிருக்க மாட்டான். அப்ப இதை நீங்க எல்லாரும் ஒத்துக்கிறீங்கல்ல? அண்ட் பல்விந்தர் இதைத்தான் சாதகமா யூஸ் பண்ணிப்பான். அவனை வெளியே எங்கேயாவது தேடுவோன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா இல்ல, நம்ம பல்விந்தரை அவன் வீட்டுக்குள்ளேயே தான் போய் பிடிக்க போறோம். அவன் அங்கதான் இருப்பான். அதுவும் பயந்து போயிருப்பான். அதோட இப்ப நான் உயிரோட இருக்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு ஒன்னும் ஆகல. அதனால சொல்றேன், அவன் வீட்டுக்கு போறோம், அவனை பிடிக்கிறோம். அவனை இந்த வாட்டி தப்பிக்க விடக்கூடாது. ரிஷி ப்ரோ நீங்க கலக்குறீங்க. நான் சொன்ன மாதிரியே யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என் மைண்ட் மாதிரி உங்க மைண்ட் ஃபாஸ்டா இருக்கு. என்னாச்சு? என்ன யோசிக்கிற? நீங்க பயத்துல அப்படி இதையும் துடிக்குது பாத்தியா? அது மட்டும் இல்ல, நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு காரியமும் தப்பா போய் முடியுது. பேசாம கிளம்பிடலாம் வா. பைத்தியமாடா உனக்கு? இங்க யாரும் வரமாட்டாங்கன்னு தானே சொன்னேன். ரிஷி பயங்கர புத்திசாலிடா. நாம யோசிக்கிற மாதிரிலாம் அவன் யோசிக்க மாட்டான். நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சா கண்டிப்பா நம்மள தேடி இங்க வந்துரும். முதல்ல மூட்டை முடிச்சல கட்டறா. மத்தவன மாதிரி நீ யோசிக்காத, அப்படியே விட்டு தள்ளுற. டேய், அவன் ரிஷிடா. லக்ஷ்மி அந்த அளவுக்கு லவ் பண்றா, ரொம்ப யோசிப்பான்டா. என்னன்னு தெரியல, ரொம்ப பயமா இருக்கு. முதல்ல அந்த கேஸ் மாத்திரை கூட எங்க வச்சேன்னு எனக்குலாம் தெரியாது. சரி வா, மெடிக்கல் ஷாப் போய் வாங்கிட்டு வரலாம் வா. நீ என்னையும் பயமுறுத்துற. பணம் எங்கடா வச்சிருக்க? முதல்ல இதை தூக்கி உள்ள போடுறா. ரிஷி, இந்த ரிஷி எங்க போனா? லக்ஷ்மியும் இங்க இல்ல. டேய் பாரு, என்ன பாரு, நான் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட இருக்கேன். லக்ஷ்மியால. லக்ஷ்மி தான் காப்பாத்தனா, அவ என்ன சாக விடல. அதனால இப்ப சாக போறது நீதான் பல்விந்தர். உன்னை விட போறது இல்லடா. இன்னைக்கு உன்னை கொன்னுடுறேன். நீ அங்கே சாக போற. ஸ்டே தேர். இங்க பாரா, ரெண்டு பிரதர்ஸோட கேம் இப்ப ஆரம்பமாகுதுடா. நோ, நான் சந்தேகப்பட்டது சரிதான். இதெல்லாம் பண்ணது பல்வேந்தர்னு ரிஷிக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். யூ டூ. என் ஆபீஸ் வெளியே நீ தானே இருந்த. என்ன பண்ணிட்டு இருந்த? யார் அனுப்புனாங்க? என்னடா பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ண சொல்லு. ஆபீஸ் வெளியே என்ன பண்ணிட்டு இருந்தா? ஆமா ரிஷி ப்ரோ, இந்த பல்லுவோட ஜால்ரா இருக்கானே, இவன் பல்லுக்காக எல்லாத்தையும் செய்யறான். இவன் நல்லவன் இல்ல, நான் எல்லாத்தையும் சொல்றேன். இல்ல இவனே ஆமா வாயால சொல்லட்டும். சொல்றா, என்ன பண்ணு சொல்லு. சொல்றா. ஆனா என்கிட்ட ஏன் போய் சொன்னா? அந்த ஆளு மாஸ்க் போட்டிருந்தா இவன் எல்லார்கிட்டயும் சொன்னா. ஆக்சுவலி பல்வேந்தர் மாஸ்க் போடவே இல்ல. இந்த ரிஷி என்ன பண்றான்? அவன் மைண்ட்ல என்னதான் ஓடுது? ஒருவேளை இவங்க ஏதாவது பிளான் போடுறாங்களா? அதுவும் இருக்கலாம். அது இருக்கட்டும், இவன் இப்ப எங்க போனா? இதுக்கப்புறம் உன்ன மாதிரி 1000 பல்விந்தர் வந்தாலும் என்ன எதுவும் பண்ண முடியாது. ஏன் தெரியுமா? என்ன லக்ஷ்மி கூட இருக்கா. அப்ப யார் தெரியுமா? என்னோட லைஃப் சேவியர், என்னோட கவசண்டா. அவதான் என் ஆயுதம். அவ என் கூட இருக்கிற வரைக்கும் உன்னால எதுவும் பண்ண முடியாது. வாடா வாடா, இப்பயாவது நீ வா. வா. சொல்லு சொல்லு, என்னடா பண்ணிட்டு இருந்த? என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லு. பல்விந்தர் எதுக்காக உன்னை அனுப்புனா? எல்லாம் உண்மையை சொல்றா. சொல்லு, உண்மையை சொல்லு. சொல்றா. நான் சொல்ல மாட்டேன். பல்விந்தர் என்னோட ஃப்ரெண்டு. நான் செத்தாலும் சவ, ஆனா வாயை திறக்க மாட்டேன். ஏடா பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்க? வாயில பல்லு இருந்தா தானே இந்த மாதிரி காட்டுவ. இரு, பல்ல உடைச்சிடுறேன். பிரதர் அடிக்கிற? ஏன் பிரதர் அடிப்பியா? அடிப்பியாடா? பாரு, உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அண்ணன் என்னடா சொன்னாரு? என் அண்ணி கூட இருக்காங்க. அண்ணி அவரை பாதுகாப்பாங்க, ஆனா உங்களை அடிப்பாங்கடா. என்ன பாக்குற லக்ஷ்மி, இன்னைக்கு மட்டும் நீ என் கூட இருந்திருந்தா எனக்கு நீ சப்போர்ட் பண்ணிருப்ப, என்ன பாதுகாத்திருப்ப. ஆனா இன்னைக்கு ரிஷிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஒருவேளை இவங்க பல்வேந்தர் கிட்ட போயிருக்கலாம். அப்படியும் இருக்கலாம். பல்வேந்தருக்கு இப்ப போனை போட்டு ரிஷிக்கு எல்லாம் தெரிஞ்சாச்சு, உடனே ஓடி போயிடுன்னு சொல்லணும். ஏய், உனக்கு எங்க இருந்து தைரியம் வந்துச்சு? ரிஷி மேல கை வைக்க உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? என் கணவர் மேலே கை வைப்பியா நீ? எவ்வளவு தைரியம் உனக்கு? ஏண்டா இவ்வளவு தைரியம்? ரிஷிய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கல, உனக்கு எப்படி தைரியம் வந்தது சொல்லுடா. எப்படி வந்துச்சு? எங்க இருந்து தைரியம் வந்தது சொல்லுடா. ஏன் இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எதுக்காக இப்ப என்ன அடிக்கிற? நான் உன்னை உயிருக்கு உயிரா லவ் பண்ற, உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் விடவே கூடாதா? லக்ஷ்மி பேரை சொல்லாதன்னு சொல்லல, கிட்ட சொல்லிருக்கல.
இந்த தடவை ரிஷி கிட்ட பல்வேந்தர் மாட்டினா ரிஷி கொன்னுடுவான். அதோட பல்வேந்தர் அவனை காப்பாத்திக்க என் பேரை சொல்லிடுவான். நான் தான் மாட்டுவேன். பல்வேந்தருக்கு தான் ஃபோன் வருது. இது யாரா இருக்கும்? ஒருவேளை மலிஷ்காவா இருக்குமோ? ஏன்னா அவங்க 2 பேருமே ஒண்ணா இருந்திருக்காங்க. ஒருவேளை இது மலிஷ்காவோட ஃபோனா இருந்தா இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கன்றது உண்மையாயிடும். செத்த தேவையில்லாத நேரத்தில் இந்த மனுஷ்கா வர ஃபோன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்ன நடக்க போதுன்னு தெரியல. ஆனா ஆபத்துல அவ தான் என்னை காப்பாத்துவா. இப்ப எனக்கு அவ தேவை. இப்ப நாங்க 2 பேரும் தப்பிக்கணும்னா கண்டிப்பா மலிஷ்காவோட உதவி தேவை. அவளை பத்தின விஷயம் எதுவும் வெளியில தெரியக்கூடாது. ஹலோ ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? குமார் கிட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? இப்ப போனும் போக மாட்டேங்குது. ஐ ஸ்வேர் பல்வேந்தர், இந்த தடவை ரிஷி கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திடுவேன். ஆனா அதுக்கப்புறம் நானே உன்னை கொன்னுடுவேன். எவ்வளவு தடவை ஃபோன் போடுறது, ஃபோன் போக மாட்டேங்குது. கம் ஆன் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இல்ல ராங் நம்பர். ராங் நம்பரா? தப்பிச்சிட்டேன். அவளும் தப்பிச்சிட்டா. கரிஷ்மா ஆண்டி, நான் ஒன்றும் உன்னை பயமுறுத்துறதுக்கு இங்க வரல. உன் காரை நான் வெளியே பார்த்தேன். எதுக்கு இங்க திரும்ப வந்த? ஏதாவது வேலையா? வேலை ஆண்டி, என்கிட்ட ஒரு வேலை தானே இருக்கு. ரிஷி, இப்போ நீங்களே சொல்லுங்க. அவனை யாரோ தாக்கியிருக்காங்க, கொலை பண்ணவும் முயற்சி பண்ணியிருக்காங்க. அதனால பயங்கர டென்ஷனா இருந்தேன். அதனாலதான் உடனடியா ரிஷியை மீட் பண்ணி கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு, ஜாக்கிரதையா இருன்னு சொல்ல வந்தேன். ஆனா ஆண்டி, என்ன யூஸ் இருக்கு? இப்பெல்லாம் நான் என்ன பேசினாலும் எந்த யூஸும் இல்ல, எந்த மரியாதையும் கிடையாது. பாருங்களேன், ரூம்ல வந்து பார்த்தா அவன் இங்கேயும் இல்ல. அதோட அந்த பட்டிக்காட்டு லக்ஷ்மியும் இங்க இல்ல. ஆண்டி, ஒருவேளை இந்த லக்ஷ்மி ரிஷியை எங்கேயாவது கூட்டிட்டு போயிருக்காளா? இருக்கலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. என்னைக்கு ரிஷி லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணானோ அன்னையில இருந்து இந்த ரிஷிய புரிஞ்சுக்கவே முடியல. பாரு, கம்ப்ளீட்லி மாறி போயிட்டான். சொல்றா, அவனை எதுக்காக நீ ஆபீஸ்க்கு அனுப்புறேன்னு சொல்லு. எதுக்குன்னு சொல்றா. நான் எவ்வளவு தடவை சொல்றது, நான் அவனை அனுப்பல. உன் ஆபீஸ்க்கு அனுப்பி நான் என்ன பண்ண போறேன் சொல்லு. அவன் வேற ஏதாவது வேலையா வந்திருப்பான். குட்டு, நீயே சொல்ல. ரிஷி, போய் உண்மையை சொல்லு பல்விந்தர், உண்மையை சொல்லு. ஆயுஷ், மலிஷ்காவும் பல்வேந்தரும் ஒண்ணா இருக்கிறது ரிஷிக்கு தெரியாது. டேய் பல்விந்தர், இங்க பாரு, எனக்கு தெரியும் நீ அன்னைக்கு தனியா இல்ல. ரிஷி ப்ரோவை கொலை பண்றதுக்கு உனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணிருக்காங்க. யாருன்னு சொல்லு. உன் பார்ட்னர் யாரா? யாருன்னு சொல்றா. சொல்லு, உன் பார்ட்னர் யாருன்னு சொல்லு. பார்ட்னர் யாருன்னு சொல்றா. சொல்லு பல்விந்தர், உன் பார்ட்னர் யாரு? யாரு உனக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு சொல்லு. நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்ண? லக்ஷ்மி பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்க. என் ஃபேமிலி பேரை கெடுக்க பாக்குறீங்க. யாருன்னு சொல்லு பல்விந்தர். பார்ட்னர் யாருன்னு சொல்லு. சொல்லு. யாரோ இருக்காங்க, இவனோட கூட்டாளியா இருக்காங்க. அவங்க தான் நம்ம ஃபேமிலியோட பேரை கெடுக்க பாக்குறாங்க. இவனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லக்ஷ்மியோட பேரை கெடுக்கிறதுக்காக, நம்ம குடும்பத்தோட பேரை கெடுக்க இவனை யூஸ் பண்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஆயுஷ், நீ சரியா சொன்ன. யாரும் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்க, யாரும் இவனுக்கு பார்ட்னரா இருக்காங்க. இல்ல ஆண்டி, ரிஷி மாறல. இந்த லக்ஷ்மி இருக்கால, அவதான் மேனிபுலேட் பண்ணிட்டு இருக்கா. தான் வலையில அவனை சிக்க வைக்கிறா. வேற எதுவும் ஆனா பண்ணல. ரிஷியும் ஏமாறான்ல. ஏமாறா, மேனிபுலேட் ஆகுறான். அவன் என்ன சின்ன குழந்தையா? நான் என்ன சொல்றது? என்னோட மகன் இருக்கானே ஆயுஷ், அவனும் அந்த பட்டிக்காட்டுக்கு சப்போர்ட் பண்றான். ஆண்டி, ஆயுஷ் வீட்ல இருக்கானா? இல்ல, வீட்ல இல்ல. எங்க போயிருக்கான்னு கூட சொல்லல. சொல்ல போனா இப்பெல்லாம் அவன் எதுவுமே சொல்றது கிடையாது. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டான். லக்ஷ்மியோட கண்ட்ரோல்ல இருக்கான். அப்படின்னா நிச்சயமா ரிஷி, ஆயுஷ், லக்ஷ்மி 3 பேரும் பல்வேந்தர் வீட்டுக்கு போயிருப்பாங்க. Thank God. நல்ல வேளை என் போன் அவனுக்கு போகல. இல்லனா என் தலையில நானே மண்ணை வாரி போட்டிருப்பேன். பல்விந்தர், கடைசி முறையா கேக்குறேன். உன் பார்ட்னர் யாருன்னு சொல்லு. அவங்க பேரை சொல்றா. சொல்லு சொல்லு சொல்லு. என்ன விட்டு, எனக்கு ரொம்ப வலிக்குது. நான் சொல்லி சொல்லி ஓஞ்சு போயிட்டேன். என்ன சொன்னா என்ன நம்பு. அதை சொல்லு, நான் சொல்றேன். நான் எப்படி சொல்றது? டேய்,
ஆமா நீ என்ன யோசிக்கிற? நீ ஆயுஷ பத்தி எல்லாம் எதுவும் கவலைப்படாத, நான் அவனை பாத்துக்கிறேன். ஐ நோ ஆண்டி, நீங்க ஆயுஷை ஹேண்டில் பண்ணுவீங்க. அதனால தான் இப்போ ரிஷியை பத்தி தான் நான் யோசிக்கிறேன், வேற யாரை பத்தியும் இல்ல. எனக்கு ரிஷியோட டென்ஷன் தான் அதிகமா இருக்கு. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். ஆனா நல்லது. என்னாச்சு உனக்கு? டேய் எழுந்துடா, எழுந்துடா. டேய் பல்லு எழுந்துரு. ஏய் மயங்கி விழுந்துடா, என்ன பண்றது? இவன் நடிக்கிறாடா. கேள்பவன மயங்கி விழுந்த மாதிரி நடிக்கிறான். இவன் இன்னைக்கு உண்மையை சொல்லியே ஆகணும். ரிஷி, சரி நாம இவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போலாம். அதான் சரியா இருக்கும். போலீஸ் கிட்ட இவன் கண்டிப்பா வாயை திறப்பான். உண்மையை சொல்லி ஆகணும். ஆக்சுவலி ரைட். இவனை போலீஸ் கிட்ட கொண்டு போயிடலாம். அவங்க இவன் கிட்ட உண்மையை வாங்குவாங்க. ஏய் நில்லு. பல்விந்தர், ஆயுஷ் வா. ஓடு ஓடு ஓடு. ஆயுஷ் புடி நில்றா. என்னாச்சு? அடிபட்டுருச்சா? பார்த்து ஓடி வர மாட்டியா? என்னக்கா நீ இப்படி பண்ற? எழுந்துரு. ஒண்ணும் இல்ல. அடிபடல பாத்து. ரிஷி, அடிபடல. என்ன ரிஷி இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் உன்னை தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். ஏன் இப்படி பண்ற? உனக்கு அடிபட்டிருக்கல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரிஷி எனக்கு. வா ஷாலு, நாமளும் போலாம். ஆயுஷ் ஸ்டாப். என்ன? நான் சொல்ல வந்தது உன்னை நான் டிராப் பண்ணிடுறேன். வேண்டாம், நானே போய்க்கிறேன். சரி, நீ முதல்ல போய் அவங்களுக்காக காரை கொண்டு வா. போ போ போ. ஓகே. ரிஷி என்ன பண்ற? கீழே விடு. இல்ல, என்னால விட முடியாது. நான் அப்படி சொல்லல, என்ன இறக்கி விடுன்னு சொல்றேன். அட லட்சுமி, நானும் அதத்தான் சொல்றேன். என்னால உன்னை விட முடியாது. உன்னை நான் விட்டா நீ அப்படியே கீழே விழுந்துருவ. என்ன ஜோக் பண்றியா? ஆமா, ஜோக் தான். ஐ டோன்ட் லைக் ஜோக்ஸ். ஐ டோன்ட் லைக் யூ. இங்க என்ன சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு? ஆனா எனக்கு கையில தான் அடிபட்டிருக்கு, கால்ல அடிபடல. இப்ப அதுக்கு என்ன? உன்னை கீழே எல்லாம் விட முடியாது. ஏன்னா நீ ஒரு ஆக்சிடென்ட் ஜோன். எங்க விட்டாலும் சரி, நீ அங்கேயும் விழுந்து பாருவ. ஆனா ரிஷி, நீ டயர்ட் ஆயிடுவ. நான் டயர்ட் ஆவனா? நான் டயர்ட் ஆக மாட்டேன் லட்சுமி. நான் ஜிம்முக்கு போறேன். ஒரு முறை முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அப்படி தூக்கிட்டே போயிடுவேன். எனக்கு எதுவும் ஆகாது. ஐ see. ரொம்ப நல்லது. அப்ப நான் நல்லா ஃபுல்லா செட்டில் ஆயிடுறேன். இப்போ நீ என்ன நல்லா தூக்கிக்கோ. ஓகே? நீ என்ன சேலஞ்ச் பண்றியா? உன்னை தூக்கிட்டு போறது நினைச்சலாம் பயப்படல. உன் வெயிட் நினைச்சதான் கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படின்னா நான் குண்டா இருக்கேன்னு சொல்றியா? உனக்கே தெரியாது இதெல்லாம் ஒரு கேள்வியா? ஆமா, நீ குண்டுதான். என்ன குண்டுன்னு சொல்றியா ரிஷி? ஆமா, குண்டா இருந்தா குண்டுன்னு தானே சொல்லுவாங்க. அப்ப ஒல்லியா எப்படி இருக்கணும்? மலிஷ்கா மாதிரி ஸ்லிம்மா ஃபிட்டா இருப்பா. பார்த்தல ஒரே மாடர்ன் Dress தான். ஏதோ பாய்க்கு வந்த மாதிரி வளரிட்டேன்னு நினைக்கிறேன். சத்தியமா சாரி. பரவாயில்ல, எனக்கு ஒன்னும் கோவம் வரல. நிஜமாவே உனக்கு அப்போ கோவம் வரலையா? இல்ல, கோவம் வரல. அப்படின்னா நான் எந்த பொண்ணு கூடவும் வெளிய அவுட் கோயிங் போலாமா? அவுட் கோயிங்கா? அது வந்து என்னன்னா உன் சித்திக்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினேன், அதான் ஓட்டிக்கிச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் அவங்க கூட வெளியே போலாம் இல்லையா? நீ தப்பா எடுத்துக்க மாட்டே, புரிஞ்சுபல்ல? இப்பவே என்ன இறக்கி விட்டுடு. அட, இந்த சின்ன விஷயத்தை எதுக்கு அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிற? ரிஷி, முதல்ல என்ன கீழே இறக்கி விடுன்னு சொன்னேன். சரி. இப்போ மத்த பொண்ணுங்க கூட நீ ஊரு சுத்த போறதா சொன்னல, அவங்களையும் தானே நீ தூக்க வேண்டியதா இருக்கு. நான் கீழே இறங்கினா தானே உன்னால அவங்கள தூக்க முடியும். என்ன பேசுற நீ? சில நேரத்துல என்னால உன்னை புரிஞ்சுக்கவே முடியல. என்ன அப்படி என்ன நான் புரிஞ்சுக்க முடியாதபடி சொன்னேன்? மத்த பொண்ணுங்க கூடயும் அஃபேர் வச்சுக்கணும்னு இப்பதானே நீ என்கிட்ட சொன்ன. அஃபேர் பத்தி நான் எப்ப சொன்ன உன்கிட்ட? என்னன்னு சொல்ற? நீ உன் வாய் மூடுறியா? உனக்கு என்ன பண்ணுமோ அதை நீ பண்ணிக்க. இப்ப நான் என்ன பண்றேன்னு அதை நீ பாரு. என்ன 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 பண்ண போறா? என்ன பண்ணுவ சொல்லு. என்ன நேரம் வரும்போது உனக்கே தெரிஞ்சிரும். என்ன தெரிஞ்சிரும்? அப்போ பார்க்கலாம் நீ என்னதான் பண்ண போறன்னு. சரி, நான் உன்கிட்ட இதை பத்தி அப்புறம் பேசிக்கிறேன். வா. ரிஷி ப்ரோ, வாட் இஸ் திஸ்? என்னடா பண்ணி? ஷேம் ஆன் யூ அண்ட் ஷேம் ஆன் யூ ஜிம். அண்ணியை ஏன் இறக்கி விட்டீங்க? காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எனக்கு தூக்கிட்டு போவாராம். இங்க இருந்து வீடு வரைக்கும் கூட என்ன தூக்க முடியாது. நான் கார்லயே வரேன். கம் ஆன் மேன். டேய், கீழே இறங்குடா.
விட்டுறாத